எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா இருக்கு? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான். நீங்க ஒரு சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க, தென்னகம்ண்டு தென்னகத்தை சேர்ந்த விஷ்ணு ஒரு சைக்கோ சங்கி, பாஜகவில் இருக்க வேண்டியவே நாம் தமிழர் இருக்க அந்த ஒரு சங்கி பை வந்து ஒரு ஈழத்தமிழர்னு சொல்லிட்டு போராளின்னு ஒரு ஆள், அவர் போராளியா என்னன்னு ஏதுன்னு தெரியல, போராளின்னு ஒரு சில்லுண்டு அவனுக்கு வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்கான். ஆடியோவில் வந்து பல்வேறு அரசியல் பேசுகிறாங்க. அதை நான் பின்பாக பார்ப்போம். தென்னங்க விஷ்ணு ஒரு ஆடியோ போடுறவங்க ஒரு போராளிகள்னா இன்னைக்கு ஈழப்போரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் ஆக போகுது. அப்போ ஒரு 40 வயசுக்காரங்களை நீ போட்டிருந்தேன்னா அன்னைக்கு 25 வயசா இருக்கிறவங்க வந்து நீங்க 40 வயசா இருப்பாங்க. ஒரு போராளி நம்பலாம். ஒரு 25 வயசு பையன்கிட்ட வந்து ரெக்கார்ட் எடுத்து போட்டு இவர்கள் தான் போராளிகள், இவர் பாதுகாப்பு கருதி நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு ஒரு கருத்தை சொல்ற ஒரு நபர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்கான். அந்த பேட்டியில வந்து என்னென்ன இருக்கு, தென்னக விஷ்ணு வந்து என்ன சொல்ல வரான், இவனுக்கு பின்பாக இருப்பது யாரு, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பேட்டியில பேசுறேன். இப்ப நமக்குலாம் தெரியும், இப்ப நான் வந்து மதுரை, ஒருத்தவங்க ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நான் மதுரையில இருக்கேன், இதவங்க திருநெல்வேலியில் இருப்பாங்க, தூத்துக்குடியில் இருப்பாங்க, அப்புறம் கோயம்புத்தூர் பகுதியில் இருப்பாங்க, டெல்டாவில் இருக்கவங்க இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. இப்போ சென்னைக்காரங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அதே மாதிரி வந்து ராமநாடுக்காரங்களுக்கு இருக்கும், திருநெல்வேலிக்காரங்களுக்கும் மதுரைக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு சீமான் மாதிரியே கட்டுக்கதை சொல்றதுக்கு வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து பலாயிரக்கணக்கான பேர் வந்து கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு தெரியுமா, போராளிகள்னு வச்சுக்கிட்டு உண்மையிலேயே பல்வேறு போராளிகள், ஈழத்திற்காக வந்து அர்ப்பணித்த போராளிகள் பல பேர் சிறையில் இருக்காங்க. பல பேர் வந்து அந்த ஈழப்போர் இறுதியில வந்து இறந்துட்டாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க இவருக்கு சீமான் மாதிரி ஆட்கள். ஈழப்போர் வந்து உச்சத்துல இருக்கும்போது இந்த மதுரையில் வந்து உச்சத்துல இருந்தவர்தான் சீமான், இதை யாரும் மறக்க முடியாது. அதை சம்பந்தப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த போராளி என்ன சொல்ல வரான், சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு போனாராம், அங்க போய் என்னத்தை புடுங்கினாரு அப்படின்ற பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் ஒரு போராளின்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, அந்த போராளியா எவன் தெரியல. ஈழத்தமிழர் போர்வையில வந்து பேசக்கூடிய அந்த நபர் என்னென்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்திலிருந்தே வருவோம். ஏன்னா அதெல்லாம் சிறு குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆதாரத்தோடு பதிலடி கொடுக்கணும். இல்லைன்னு இவங்க ஊரை ஏமாத்துவாங்க. சீமானை வந்து ஒரே ஒரு போட்டா வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் திறன் நிதி வாங்கி உலகத்தமிழர் வந்து ஏமாத்தி ஈசிஆர்ல மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களாவே கட்டிட்டாப்ல. ஆனா இனிமே அந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு போராளிகள் வந்து உருவாகக்கூடாது. அதற்காக தான் நம்ம இந்த காணொலி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பதிவு பண்றோம். அது என்னென்ன சொல்ல வந்திருக்கான்ற பார்ப்போம். வந்து எல்லாரும் படத்தை பத்தி பேசுறாரு. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் வந்து அண்மையில வந்து நியூஸ் 18 வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில சீமான் யாரு, என்ன பண்ணாரு, சீமான் அவருடைய இலங்கைக்கு சென்றார் மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அதனுடைய மிக முக்கியமான ஒன்றா வந்து எல்லாரும் படத்தை பாக்குறாங்க. அந்த எல்லாரும் படத்துல வந்து நான் தான் நடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு போராளியை கொண்டு வந்திருக்காங்க. இது போராளியா யாரும் தெரியல, எல்லாரும் படத்துல நடிச்சாலும் தெரியல. ஒரு ஒளிப்பதிவாளர், இயக்குநர்கள் கூட பல பேரை தெரியாம இருக்கலாம். இயக்குனர் கூட ஒரு இந்த இதுதான் நடக்கும், இது நடக்கக்கூடாது, இவங்க இந்த இடத்துல பேசணும் சொல்லுவாங்க. ஆனா ஒளிப்பதிவாளருக்கு வந்து திரும்பி டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பேரும் வந்து ஒரே டேக்ல வந்து எல்லாத்தையும் சக்சஸ் பண்றவங்க கிடையாது. இப்போ ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா திரும்பி அந்த டேக் வந்து ரீடேக் எடுப்பாங்க, அந்த காட்சியை திரும்ப எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து பொய்யும் சொல்லிட்டு நான் எல்லாரும் படத்துல நடிச்சேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கடுத்து என்னென்ன பேசினா அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்ற பார்ப்போம். அவங்க முதல் வந்து ஈழத்தமிழரே கிடையாது, அந்த வாய்ஸை வச்சு டப்பிங் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா வந்து அவரை வந்து நேரில் வந்து பேச சொல்லு. இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்து 21 நாட்கள் இருந்தாராம். அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்லிட்டுன்றாங்க, ஒரு 10-15 நாள் இருந்தாரியா, அவளையா அவர் வந்து ஒரு தோல்வி பட இயக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் வந்து சீமான் வந்து 21 நாட்கள் இருந்தாராம் ஈழத்துல 21 நாட்கள் என்ன புடிங்கி இருந்தாரு. அது ஆமக்கறி திண்ட கதையதே இவனு சொல்றான். ஏன்னா அடுத்து வரேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, புலிகளின் தலைவரை வந்து சந்தோஷ் சந்திக்கவே இல்லை. அதுல கூடுதலா பார்த்தோம்னா நடேசனும் சேரநாதனுக்கும் சந்தோஷ்னா யாருன்னே தெரியாது. டேய், ஒரு படத்துல வந்து ஒரு நடிகை துணை நடிகை கேட்டா தெரியலன்னு சொல்லலாம். ஒரு படத்தை வந்து எடுக்க சொல்றவங்களோ, ஒரு வரலாற்றை எடுக்க சொல்றவங்களோ, ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து எப்படி தெரியாம இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ மற்றவங்கள கூட சொல்லி கூப்பிடுறது கூட கம்மியா தான் இருக்கு. ஒரு ஒளிப்பதிவை வந்து இப்போ ஒரு படத்தை நீங்க எடுக்கணும்னவே லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது இந்த 3 பேருமே வந்து கவனிக்கக்கூடியவங்களா தான் இந்த இயக்குநர்கள் இருப்பாங்க, முன்னாடி இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து சந்தோஷ் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். இவன் வந்து இங்கேயே அடிபட்டு போயிட்டான், இவன் வந்து ஒரு பொய்யான ஆளு, பொய் போராளின்றது. அடுத்து வந்து கூடுதல் என்ன சொல்றான்னா, டிவிடி சம்பந்தப்பட்ட வந்து பல்வேறு டிவிடி வந்து சந்தோஷ் அவர்களுக்கு வந்து தலைவர் கொடுத்தாருன்றது பொய். அவரே எங்கேயுமே சொல்ல கிடையாது. எங்கள்கிட்ட தலைவர்கள் அவர்களோ பிரபாகரன் அவர்களோ வந்து எப்பயுமே சீரியஸ் டிவிடியோ மற்ற எந்த ஒரு ஃபுட்டேஜுமே நான் கொடுத்துன்னு சொல்லி சந்தோஷ் அவர்கள் சொல்ல கிடையாது. நான் இங்கே இருந்தேன், நாங்கள் போனோம், 2 நாள் வந்து பயணம் பண்ணோம் அப்படின்னு அவர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு. தவிர கூடுதலாக வந்து எதையுமே சொல்லல. இதுலேயே ஒரு தடவை அம்பலப்பட்டிருக்கான்.
அடுத்து என்ன சொல்றான்னா இதுல மிகப்பெரியது சீமான பொய்யே பேசலையா, சந்தோஷம் பொய் பேசுறாராம். ஏன்டா டேய் ஒரு பொய் பேசலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உன்னுடைய பொய் இருக்கிறது. ஏண்டா ஊர் உலகத்துல போய் கேட்டா சீமான் யாருன்னு தெரியும். இப்ப சந்தோஷ் ஒளிப்பதிவு அன்னைக்கு பேசியிருக்காரு. இனிமே தான் நம்ம அவரை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க போறோம். சீமானுடைய பொய்யை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு உதாரணமா இந்த அணு உலை எதிர்ப்பு போராளியா இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு போராளி. அவர் ஒரு தடவை அந்த அணு சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது சீமான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அது என் தம்பி தான் எழுதுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே ஒரு பொய் சொன்னதான் சீமானு. இதை விட சீமான் ஒரு பொய்யன்றதுக்கு மேலே வேற எதுவும் வேணுமா? ஏன்னா தென்னங்க விஷ்ணு உனக்கு இதெல்லாம் தேவைதானா? ஏன்டா அப்படி பொய்யான ஆட்கள்லாம் கூட்டு போராளின்னு சொல்ற? அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க. சீமான் சீமானை பத்தி சீமான ஈழத்துல இருந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப சொல்லியிருக்கிறதுலாம் அது பாதி தானா? ஏண்டா அவன் போயிட்டு வந்ததே நாங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அதுல கூடுதலா பார்த்தோம்னா அவருக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கணும். இன்னும் நிறைய கத்துக்கிறதெல்லாம் இருக்கா? ஏதாவது அவர் தலைமையில ஏதாவது ஒரு போர் தொடங்கினாங்களா? ஈழத்துல ஏதாவது வன்னிக்காட்டுல ஏதாவது மிகப்பெரிய சம்பவம் இருந்தாங்களா? யாழ்ப்பாணத்துல ஏதாவது பண்ணாரா? எதுவுமே கிடையாது. சும்மா எல்லாம் பொய் தான். அடுத்து வரிசையை சொல்லிட்டே வரையான். சந்தோஷ் விலை போயிட்டாராம். என்ன விலை போயிட்டாரு? உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை திமுகவுக்கோ ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? அண்மையில இந்த சர்ச்சையாகுது. போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு. அதை ஒட்டி கார்த்திக் மனோகர் பேசுறாங்க. உங்களை கூட விடுங்க. அந்த படத்துல அந்த ஸ்பாட்ல இருந்தா ஈழத்துல இருந்தா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்றாரு. உடனே விலை போயிட்டாராம். இப்ப பேசுறவன் நீ விலை போயிட்டியா இல்ல அவரு போயிட்டாரா? தமிழ் தேசிய போராளியா சீமான் தமிழ்நாட்டுக்காக எங்க இருந்தாரு? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் சுட்டு கொண்டப்போ சீமான் யாருக்கு ஆதரவா இருந்தாரு? சித்தப்பாவனுடைய ஆட்சி, எடப்பாடி அவனுடைய ஆட்சி தானே சொன்னாரு. இவர் தமிழ் தேசிய போராளியா? அப்படியே வாங்க தொப்புள் கொடி உறவுகள், நாங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தொப்புள் கொடி உறவுகள். ஏன் சில பேர் இப்படி பேசுறாங்க? தமிழ்நாட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்றான். டேய் உனக்கு முதல் தமிழ்நாட்டை பத்தி என்னன்னு தெரியுமா? இவன் தென்னங்க விஷ்ணு ஏதாவது ஒன்று சொல்றான்னு சொல்லி நீங்களே ஒரு ஆடியோ பண்றது. இப்ப நான் ஒரு மதுரைக்காரங்க ஸ்லாங் பேசணும்னு வைங்க. மதுரையில அந்த போராளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏதாவது ஒருத்தையும் தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி பேசுறாங்கன்னா பேசதான் செய்வாங்க. இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். படத்தோட இயக்குனரே சந்தோஷம்னு சொல்றாரு. அவர் சந்தோஷ் எந்த ஒரு இடத்துலையும் தான் ஒரு இயக்குனர்னே சொன்னது கிடையாது. நான் ஒரு ஒளிப்பதிவாளர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சந்தோஷ் அவர்களுக்கு கேமராவே பிடிக்க தெரியாது. நாங்க தான் இங்க இருக்க போராளிகள் தான் சொல்லுவாங்க அந்த லெஃப்ட் கேனான்னு சொல்லி சில பேரை சொல்றாப்புல. ஆனா பல்வேறு கட்டுக்கதையை சொல்றான். ஏன்னா ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் பல்வேறு அவார்டுகளை வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றது நம்ம எப்படி ஏத்துக்கிற முடியும்? டேய் விஷ்ணு, கொஞ்சமாவது அறிவு இருந்தா ஏதாவது கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எடுத்து பேச விடுறா, அதாவது சரியா இருக்கும். ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பெண்ணை பிடிச்சிட்டு ஒரு போராளின்னு சொல்லிட்டு பேச விடுற. அடுத்து அப்படியே வரிசையா வராங்க. சம்பளத்துக்காக தான் வேலைக்கு வந்தாரு இந்த மாதிரி சந்தோஷ். இத்தனை நாளா அங்க சம்பளத்துக்காக போனவர் யாருன்னு கேட்டா சீமானு சொல்லுவாங்க. இவனமோ புதுசா சம்பளத்துக்காக சந்தோஷ் போனாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் அவர் மேல வழக்கெல்லாம் ஆகுது? அவரையே காவல்துறை தேடி வராங்க. இப்ப தென்னங்க விஷ்ணு அவருடைய உருட்டல் இதுல அம்பலப்பட்டு போறான். அப்படியே வாங்க கூடுதலா நாங்க டம்மி பீஸா, இந்த டம்மி பீஸான்ற வார்த்தையை அடிக்கடி யாரும் சொல்லுவாங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க. மற்றபடி யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சுக்கிட்டு ஈழத்து போராளின்னு சொல்லி உருட்டுறியடா விஷ்ணு, கொஞ்சம் வெக்கமான சூடு சொல்லணும் உனக்கு ஏதாவது இருக்காடா? அப்படி ஏன்டா போய் சொல்லிட்டு திரும்பணும்? சீமான் அவர்கள் கடல் மார்க்கமா வந்தாராம். கரும்புலிகள் அவர் பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்களாம். பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டு திரும்பி அவர் அனுப்பும்போது கடல் மார்க்கமா அடுத்து கொண்டு போனாங்களாம். சீமான் அவர்கள் விமானத்துலயும் போனாரு. பெங்களூர்ல இருந்து அவர் கிளம்பி போனாருன்னு பல்வேறு நபர்கள் சொல்றாங்க. இதுல இதுலயும் போய் சொல்றாங்க. கடைசி ஒண்ணு இருக்கு, இவன் சொன்னதில்ல இவன் யாரு நாம் தமிழர் கட்சிக்காரன்றத உண்மையை ப்ரூவ் பண்றன்ற வகையில ஒன்று பேசியிருக்கான். அதனால கஷ்டப்பட்டு நடுக்கடலில் விட்டவங்க கஷ்டப்பட்டு நடுக்கடல விட்டாங்களாம். ஈழ இறுதி போறப்ப இளைஞர் ராணுவத்தோட அவங்க சண்டை போட்டாங்களாம். இல்லை இந்த மாதிரியான சில பேர் பொய்ய சொல்றதுக்காக அன்னைக்கு சீமானுக்காக ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தாங்கன்னு தெரியல. அப்படியே வராரு. இதுல மிக முக்கியமான ஒரு போட்டோ சூசையோட நடுக்கடல்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோவெல்லாம் இருக்குமா. அந்த போட்டோவெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குமா. பாதுகாப்பு கருதி நாங்க வெளியிட மாட்டோம். இப்ப என்னதான்டா பாதுகாப்பு? இப்ப சந்தோஷ் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு போட்டோ எடுத்தியான் எனக்கு எத்தனை தடவை டார்ச்சர் பண்ணான்னு தெரியும். அதை தாண்டி கடற்புலி தளபதியா இருக்கக்கூடிய சூசி அவர் இறுதி போர் முடிவுக்கு வர போகுது. அப்போ ஒரு ஆடியோ வெளியிடறாங்க. அந்த ஆடியோ வெளியிடும் போது வைகோ காமிக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு மன சங்கடப்படுறாரு. நெடுமாறன் அவளை பார்த்துட்டு சங்கடப்படுறாங்க. அது சீமானு போறாங்க. போனோன்னு எனக்கு இந்த ஆடியோ மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எங்க சொல்லியிருக்காருன்னா
இது வந்து சேரநாதன் அவர்களே சொல்லியிருக்காங்க, சீமான் அவர்கிட்ட வந்து இந்த ஆடியோ கொடுத்துறாங்க, வீடியோ கொடுத்துறாங்க, எதுவுமே கொடுக்காதீங்கன்னு. பல நேரங்களில் கொடுக்காத அவர் வந்து இதை கொடுத்ததனுடைய விளைவாக வந்து ஈழத்தினுடைய நான் தான் அத்தாரிட்டி, சீமானு அடுத்து வந்து இந்த ஈழத்தினுடைய போரை கொண்டு போன்ற மாதிரினா பல்வேறு உருட்டுகளை விட்டுனாங்க. இதுலேயும் வந்து அவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிராணத்தனம்ல வரிசையாக வருது, ஒன்று சேர்ந்த மாதிரி வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பிரச்சனைக்காக வந்து நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். என்ன பாதுகாப்பு? நீ முதல் புலிகளா இருந்தியா? நீயே ஒரு சின்ன பையன், வயசை பார்த்தாவே தெரியுது, உனக்கு 25 வயசு 24 வயசு ஆகும். நீ ஈழ போறப்போ உனக்கு வந்து 8 வயசு 9 வயசு இருக்கும். ஏதாவது ஒன்று கதை எழுக்காத. அப்போ வந்து உனக்கு சீமானா யாருன்னே தெரியாது. அப்பெல்லாம் நீ ஒரு 2 வயசு 3 வயசு பையனாதான் இருந்திருப்ப. இப்போ பேசுறது என்ன சேனல்ல பேசுறாள், அவருக்கு இன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆள் வயசே கிடையாது. அது ஒண்ணு கம்மியான வயசு, ஒரு 25-24 வயசு இருக்க ஆட்கள் தான். அப்படியே போகும் பாருங்க. முன்னாள் போராளிகள் பேச போறோன்றாங்க. அந்த முன்னாள் போராளிகள் யாருன்னே தெரியல. ஒருவேளை பொட்டுமான கூட்டு வரானுங்களா, கருணா அம்பாள் எது வராறான்னு தெரியல. இந்த கருணா அம்பாளை வந்து பல நேரத்துல வந்து பல்வேறு நபர்கள் அதுன்னு சொல்லுவாங்க. கருணா அம்பாளை எதுவும் கூட்டு வர போறாங்களான்னு தெரியல. போராளிகள் எங்களுக்கு எதிராகவே பல்வேறு நபர்கள் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதிராக யார் யார் பேசுனா? சீமான் தான் அவங்களை வந்து இட்லி சுட்டு தந்தாங்க, முறுக்கு சுட்டு தந்தாங்க, பூரி சுட்டு தந்தாங்க, என் கால் கையை கழுவி விட்டாங்க. இந்த மாதிரியான போராளிகள் வந்து சீமான் தான் இழிவுபடுத்துறத தவிர தமிழ்நாட்டை பிறந்த யாருமே வந்து போராளிகள் வந்து இழிவுபடுத்த கிடையாது. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்களுடைய தலைவராக, தேசிய தலைவராக பிரபாகரன் அவர்களை தான் வந்து நாங்கள் பெரும்பாலும் மதிக்கிறோம். அவங்க கூட இருக்கவங்கள தான் மதிக்கிறோம். உங்க தலைவர் இருக்கவர் வந்து நீ சொன்னீங்கடா, இப்போ வந்து ரெக்கார்டு போட்டிருக்கீங்களா நாம் தமிழர் கட்சிக்கீங்களா, அந்த இதில் பேசக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சிக்கார ஒரு 25 வயசு பையன் இருக்கல, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, பொட்டாமானவே மயிர்னு சொன்னவன் சீமாண்டு. அப்படியே வாங்க, ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு உங்களுக்கு. அஜெண்டா யாருக்கு இருக்கு? இப்போ தென்னங்கவிசனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னா பாஜகவோட கால் கையை கழுவணும். நம்ம அண்ணன் சீமான் வந்து நாக்பூர் அடிமையா இருந்தது, பாதி காசை வாங்கி தின்றாரு, அது மாதிரி நமக்கும் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு தென்னங்கவிசனுன்ற ஒருத்தவன் இருக்கேன். நீங்களே எதுக்கு இருக்கீங்க? ஏன்னா நான் வெளிநாட்டுல இருக்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க எப்படி பண்றீங்க? அப்படியே வராங்க, சொம்படிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு இடம் தான், இந்த இடம் தான் நான் வந்து அப்படியே சொல்லணும்னு நினைச்சேன். சொம்படிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா இங்க யாரை பெரும்பாலும் சொல்லுவாங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு அல்லது திமுக ஆதரவாகவோ ஏதோ ஒரு பேசினாவோ சொம்படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அமலப்பட்டிருப்பேன். ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய உனக்கு எப்படி சொம்படிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். நீ அப்ப நாம் தமிழர் கட்சிக்காரனா? இப்ப நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு ஆதாரத்தை நான் வந்து அடிக்கிட்டே வரேன், எல்லாம் பொய். இந்த 25 வயசு பையன் இருக்கானே, எதுக்கு அப்படி பேசுறானே ரெக்கார்டு போட்டு, அவன் வந்து ஆதாரத்தோட வந்து நான் நேர்ல வரேன் விவாதிப்புன்னு சொல்றானே, ஏன் அப்ப நேர்ல வரேன்னு சொல்றேன், எந்த இடத்துல பேச மாட்டேன்? அப்ப நீ சொம்படிக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே நீ யாரும் தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க. தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சிக்காரங்களும் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க திமுகவுக்கு ஆதரவா பேசினாவோ, பெரியார் இயக்கங்களுக்கு ஆதரவா பேசினாலோ, திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவா பேசினாலோ சொம்மும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யக்கூடியவங்க தான். ஈழத்தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. திருநெல்வேலியை வந்து தின்னு கொடுக்கணுன்றக்காக சீமான் அவர்களுக்கு பின்பாக தானும் ஒரு சக்தியா வளரணும், நம்முடைய யூடியூப் சேனலை வந்து 4 பேர் கவனம் பெறணுன்றக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறாங்க தவிர, மற்றபடி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இவங்க எந்த புள்ளியில் நின்றது என்பதுதான் இதுல இருந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்.